ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா அரைச்சி போட்டு தான் இந்த இறா ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி செய்வோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சின்னு வந்துச்சு. நம்ம வந்து இங்கே இறாவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு, இதை நல்லா போட்டு பிசைஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி கடாய் வச்சுக்கினேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இறாவை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. நம்ம இறாவெல்லாம் ஒதுக்கிட்டு வதக்கும் போதே கமன்னு வாசனை வருது. இன்னொரு 2 நிமிஷம் அவ்வளோதான். பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம இறா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இடித்த மசாலா போட்டு ஃப்ரெஷ்ஷாக நல்லா கமன்னு வீடியே வாசனையாக தூக்குது. இதை நம்ம வந்து சூடாக சோறு, மீன் குழம்பு வச்சுருக்கேன், அதோட செம்மையாக இருக்கும். சூப்பராக நம்மளோட லஞ்ச் மெனு, லஞ்ச் பிளேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். செம்ம கம வாசனை வருது.